ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு ஆறுதலான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இதோட உலகத்தில் வேற என்னங்க வேணும்? சில நேரத்தில் தேற்ற வேண்டிய தாய் கூட என்ன பண்ணுறானாக்கா, நம்மளை கோவப்படுத்திடுறாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க, நம்மளை புறக்கணிக்கிறாங்க. இந்த உலகத்தில் நடக்கிற காரியம். ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டான ஒரு இடம் அப்படி சொன்னால் தாயினுடைய மடி, ஆமீன், தாயினுடைய அரவணைப்பு பாருங்கள். அப்படிப்பட்ட தாய்கள் கூட சில நேரத்தில் நம்மளை மறந்து போயிடுறாங்க. இதே வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாலோ, அப்படி மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அப்படி மறந்தாலும் அப்படின்னா மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ உலகத்தில் நம்ம காரியங்களை நம்ம பார்க்குறோம்லவா. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு தாய் தேற்றுவது போல அதை விட அதிகமாக நான் உங்களை தேற்றுகிறேன். தெய்வ பிள்ளைகளை, எந்த காலத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க? எந்த காலத்தில் மன உடைஞ்சு போயிருக்கீங்க? என்னை தேற்றுவதற்கு, என்னை கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு, என்னை ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை பிரதர். நான் உறவுகள் இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், அந்தஸ்து இழந்துட்டேன், நான் இப்போ ஒரு அனாதை போல் இருக்கிறேன், என்னை தேற்ற யாருமே இல்லை. இன்னொன்று, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, ஒரு சமாதானமே இல்லை. ஏதோ ஒரு உலகத்தில் ஏன் வாழுறோம்னு தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கி பரிசுத்த ஆவியின் திட்டமாக அவங்களோட பேசுகிறாரு. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது நான் உங்களை தேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தேற்று நான் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவர் தாயை போன்றவர், அவர் தகப்பனை போன்றவர், அவர் நம்மளுக்கு ஒரு மூத்த சகோதரன், அவர் நல்ல ஃப்ரெண்டு, அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கிறார். தெய்வ பிள்ளையில ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தேற்றுவேன். ஆண்டவர் தேற்றுவராக இருக்கிற போது நீங்கள் பயப்படணும்? பயப்படாதீங்க. சங்கீதலின் புஸ்தகம் 119 சங்கீதம் 82வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிற, வாசிக்க கேட்போம். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. பாருங்களேன், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உடைய வாக்கின் மேல் என் கண்கள் பூத்து போகிறதா. யார் எனக்கு வந்து உதவி செய்வா? எப்போப்பா நீங்கள் தேற்றுவீங்க? எப்போ என்னை தைரியப்படுத்துவீங்க? எப்போ எனக்கு ஆறுதல் படுத்துவீங்க? அதே போல் நீங்களும் அதே போல் காத்துட்ருக்கீங்களா? எப்பொழுது தேற்றுவீர் என்று உடைய வாக்கின் மேலே கண்கள் பூத்து போகிறதா. இன்றைக்கி ஆண்டவர் வெரி ஸ்பெசிஃபிக்காக உங்களோடு கூட பேசுகிறார், நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. எப்போ தன் ஆண்டவர் நம்மளை தேற்றுவார்? சங்கீதத்தின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் உள்ளத்தில் விசாரகங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமே. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது தெய்வ பிள்ளைல கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படியெல்லாம் பெருகும்போது என்ன நடக்குதா, உடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அவர் ஆறுதலின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவர், நம்மளை தைரியப்படுத்துகிறவர், நம்மளை தேற்றுகிறவர். உங்கள் உள்ளத்தில் விசாரம் பெருகியிருக்கா? உங்கள் உள்ளத்தில் வேதனை பெருகியிருக்கா? உங்கள் இடத்துல கவலை பெருகியிருக்கா? ஒருவேளை ஒவ்வொரு நாளும் காணுவது கடந்து போவது ஒரு யுகத்தை கடந்து போவது போல இருக்கா? பயப்படாதீங்க. உங்கள் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க உண்மையில் தேவனாக இருக்கிறேன். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தேற்றுறேன், ஒரு தாயை போல் நான் உன்னை தேற்றேன், பயப்படாத. அவர் மடிக்கலை, அவர் மார்பில் வந்துடுங்க, அவர் பிரசன்னத்தில் வந்துடுங்க. அவர் உங்களை அழகாக தேற்றி உங்களை தைரியப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாய் தேற்றுவது போல் எங்களை தேற்றுகிற கர்த்தர், நீர் தாயை போன்றவர். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் ஆண்டவரே அவை ஸ்தோத்திரம், என்னை தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை, நான் அனாதை போல இருக்கிறேன்னு கலங்கி கொண்டிருப்பாங்கண்ணா, தேற்றுங்கப்பா. என்ன காரியத்தை நான் உள்ள உடஞ்சி போயிருக்கோம்ண்ணா, இன்னைக்கு காலவழியில் அவளை தேற்றி தைரியப்படுத்துங்கப்பா. அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்.
கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமைக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்துகளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை தேற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.